ஜூலை மாதம் 3ஆம் தேதியான இன்று தங்கம் உயர்ந்திருக்கிறது. இன்று 3வது நாளாக தங்க விலை இன்றும் உயர்ந்திருக்கிறது. அதன்படி ஒரு சவரன் 22 கேரட் ஆபரண தங்கம் 320 ரூபாய் உயர்ந்து 72,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கம் 40 ரூபாய் உயர்ந்து 9,105 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்த நிலையில் இன்று வெள்ளி விலையிலும் மாற்றம் ஏற்பட்டு 1 ரூபாய் 1 கிராம் உயர்ந்திருக்கிறது. அதன்படி 1 கிராம் வெள்ளி 121 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த விலை ஏற்றம் என்பது தொடர்ந்து 3வது நாளாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த வாரம் திங்கட்கிழமை முதல் இந்த வாரம் திங்கட்கிழமை வரையான 8 நாட்கள் தொடர்ந்து தங்க விலை குறைந்து கொண்டே வந்தது. அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த 8 நாட்களில் மட்டுமே ஒரு சவரனுக்கு 2,560 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்தது 8 நாட்களில். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் தங்க விலை குறையுமா என்று எதிர்பார்க்கப்பட்டவர்களுக்கு அது அப்படியே எதிர்மறையான ஒரு விளைவுதான் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வாரம் கடந்த வாரம் முழுவதும் தங்க விலை குறைந்த நிலையில் இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து திங்கட்கிழமையை தவிர்த்து 1ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை முதல் தங்க விலை இன்று 3வது நாளாக உயர்ந்திருக்கிறது. அதன்படி 1ஆம் தேதி என்று ஒரு சவரனுக்கு 840 ரூபாய் அதிரடியாக விலை உயர்ந்தது. அதற்கு பிறகு கடந்த மாதம் கடைசி நாள் 30ஆம் தேதி ஜூன் 30ஆம் தேதி என்று 120 ரூபாய் குறைந்து 71,320 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 1ஆம் தேதியும் மீண்டும் தங்க விலை தொடர்ந்து குறையுமா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு எதிர்மாறாக தான் நடந்திருக்கிறது. அதன்படி 1ஆம் தேதி என்று ஒரு சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்தது. 840 ரூபாய் உயர்ந்து 72,160 ரூபாய்க்கு விற்பனையானது. அதற்கு பிறகு 2ஆம் தேதியான நேற்றும் கூட 360 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்து 72,520 ரூபாய்க்கு விற்பனையானது. அதனுடைய தொடர்ச்சியாக 3வது நாளாக இன்றும் தங்க விலை உயர்ந்திருக்கிறது. இன்றைய நாளில் ஏற்கனவே கூறியது போல 320 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்து 72,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிட்டத்தட்ட 73,000 ரூபாய் நெருங்கியிருக்கிறது என்றே கூறலாம். இந்த 3 நாட்கள் மட்டுமே 1, 2, 3 என இந்த 3 நாட்கள் மட்டுமே பார்த்தோம் என்றால் ஒரு சவரனுக்கு 1,520 ரூபாய் ஒரு சவரனுக்கு தங்க விலை உயர்ந்திருக்கிறது. கடந்த வாரம் 8 நாட்களில் 2,500 ரூபாய் குறைந்த நிலையில் இந்த வாரத்திலிருந்து 1ஆம் தேதி முதல் இன்று வரை என 3 நாட்களில் மட்டுமே 1,520 ரூபாய் உயர்ந்திருக்கிறது தொடர்ந்து. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களிலும் கூட இதனுடைய தாக்கம் இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இது எப்படி இருந்தாலும் கடந்த காலங்களில் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் தங்க விலை என்பது அதிகபட்சமாக இதுவரையில் 74,560 ரூபாய் வரை சென்றிருக்கிறது. 75,000 ரூபாய் கூட இதுவரை தொடரவில்லை. எது எப்படி இருந்தாலும் இதுவரையிலும் கடந்த ஜனவரி மாதம் முதலில் நாம் பார்த்து வந்தோம் என்றால் தங்க விலை 75,000 ரூபாய் இதுவரை தொடரவில்லை. அதிகபட்சமாக 74,560 வரை சென்றிருக்கிறது. இதுதான் தங்கத்தின் வரலாற்றில் உச்சபட்ச விலையாக பார்க்கப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி என்று இந்த விலையேற்றம் ஏற்பட்டது 74,560 ரூபாய். அதற்கு பிறகு தடாலடியாக தங்கம் விலை கிட்டத்தட்ட 8-10 நாட்களாக குறைந்து கொண்டே வந்தது. மீண்டும் தங்க விலை உயர தொடங்கியிருந்தாலும் கூட பழையபடி 74,000 ரூபாய் வரை செல்லலாம். 74,560 600 700 வரை செல்லலாம். ஆனால் அதற்கு பிறகும் கூட மீண்டும் பழையபடியே தங்க விலை குறைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் காணப்படக்கூடிய பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் அடிப்படையில் தங்க விலை என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. அதன்படிதான் கடந்த 1ஆம் தேதி முதல் இன்று வரை தங்க விலை உயர்ந்து கொண்டே வருகின்றது. 3 நாட்களில் 1,520 ரூபாய் தங்க விலை உயர்ந்திருப்பது என்பது நகை வாங்கக்கூடியவர்கள் மத்தியில் ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட கடந்த காலங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த விலை என்பது பெரிய அதிரடியான விலை உயர்வு அல்ல. என்றால் 72,840 ரூபாயாக தான் ஒரு சவரன் என்று விற்பனையாகும். இது கடந்த காலம் ஒப்பிட்டு பார்க்கும்போது விலை குறைவுதான் இருந்தாலும் கூட தொடர்ந்து தங்க விலை உயர்ந்து கொண்டு வருவது அதிரடியாக, அதாவது உடனடியாக தங்கம் வாங்க வேண்டிய நிலை இருக்கக்கூடியவர்கள் இந்த வாய்ப்பை அல்லது தங்கம் விலை குறைந்த பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் சற்று காத்திருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் தங்கம் விலை என்பது தொடர்ந்து 3வது நாளாக உயர்ந்து வருகிறது. இதனுடைய தாக்கம் அடுத்த சில நாட்கள் இருந்தாலும் கூட 74,000 ரூபாய் வரை சென்று 74,500 வரை சென்று மீண்டும் குறைவதற்கான வாய்ப்பு தான் இருப்பதாக பார்க்கப்படுகிறது.